இது வந்து 108 அஷ்டமங்கல பிரசன்னம். அதில் சோழி பிரசன்னம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹலோ, பேசுங்கய்யா. சார் வணக்கம் சார். வணக்கம். சர்ப்பம் சார்ந்த பிரச்சனை என்ன நடந்துச்சு வீட்டுக்குள்ள? வீட்டுக்குள்ள இப்ப நடக்கல, கொஞ்ச நாள் ஒரு வருஷம் முன்னாடி நடந்தது. என்ன நடந்துச்சு? சர்ப்பத்தை என்ன பண்ணீங்க? அடிச்சிட்டுங்க ஐயா. அதான் ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ உங்க கேள்வி என்ன? கடன் மேல மேல ஆகிட்டே இருக்குது. அந்த கடன் வாங்க தேதி ஞாபகம் இருக்கா? எப்ப இருந்து கடன் ஆயிருக்கு? அதெல்லாம் ஞாபகம் இல்லை ஐயா. ஞாபகம் இல்லை. இப்போ இல்லை, ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளோ கடன் ஆயிருக்கு? 2 லட்சம் ஐயா. 2 லட்சம் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தது எவ்வளோ கடன்? எனக்குன்ட்டு தனிப்பட்ட விதத்தில் எதுவும் இல்லை ஐயா. இல்லை தங்கம், குடும்பத்துக்கு தான். நீ உனக்குன்னு இருந்தாலும் குடும்பத்துக்குன்னு இருந்தாலும் நீ தான் கட்டணும் இல்லையா? ஆமா ஐயா. ரைட்டா? அப்பா வாங்கினா நீ தானே கட்டி ஆகணும். ஆமா ஐயா. ரைட்டா? அந்த சர்ப்பம் வந்து ஆணும் பெண்ணும் இணைஞ்சிருந்த மாதிரி சர்ப்பம். சரிங்க ஐயா. அந்த அடிச்சு இறந்ததுக்கு பின்னாடி அந்த சர்ப்பத்தை தேடி இன்னொரு சர்ப்பம் தேடிக்கிட்டே இருக்குது. சரிங்க ஐயா. நீ அந்த அடிச்ச இடத்துல போய் பார்த்தா அடிக்கடி ஒரு சர்ப்பம் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும். சரிங்க ஐயா. இல்லைங்க, அதனால சர்ப்ப சாந்தி பண்ணணும். ஆமாம், ரைட்டுங்களா? அப்போ தான் கடன் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும். சர்ப்பசாந்தின்னா என்ன ஐயா? நம்ம சர்ப்பசாந்தின்னு நீங்கள் வந்து இந்த சர்ப்பத்தில் வந்து அது சர்ப்பத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம். சரிங்க ஐயா. ஆமாம், அது சிம்பிளான மெத்தேடு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணோம்னா சர்ப்பத்துக்கு கல் வடித்து கொண்டு போய் கோயிலில் வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எது முடியுமோ அதை செஞ்சிடலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் திருப்பி அந்த இடத்துல நீங்கள் இப்போ அந்த பாம்பு அடித்த இடம் தெரியுமா உங்களுக்கு? அந்த இடத்துல யாராவது வசிக்கிறாங்களா? இல்லை, அவங்கள்ட்ட கேளுங்க. அடிக்கடி இன்னொரு பாம்பு வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கான்னு கேட்டு பாருங்க. கேட்டுட்டு அதுக்கு, ஏன்னா அது சாந்தி பண்ணாதான் அது கொஞ்சம் அமைதி ஆகும். அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீ வெறும் கடனை மட்டும்தான் எங்கள்கிட்ட கேட்டிருக்கீங்க. குடும்பம் சார்ந்த பிரச்சனை இருக்கு, குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா சொத்துல வந்து தகராறு வரப்போகுது. எல்லாமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னும் உணரலை நீங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ அது வந்து சாந்தி சர்ப்ப சாந்தி ஆமா, பரிகாரம். அதாவது அபிஷேகமா பண்ணிட்டு வாங்க. பால் அபிஷேகம் பண்ணா கூட ஓரளவுக்கு அது சாந்தி அடையும். சரிங்க, கண்டிப்பா பண்றேன். ஓகேங்க, ஓகே, வாழ்த்துக்கள். நல்லபடியா மாறுங்க. சர்ப்பங்களை நம்ம எக்காரணம் கொண்டு அடிச்சிடக்கூடாது. அதுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும், பார்த்துக்கணும். ஐயா வணக்கங்க ஐயா, சொல்லுங்கய்யா. ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கங்க, நான் கரூர்ல இருந்து பேசுறேன், நீதிமணி. சரிங்க, என்ன கேள்வி? கேள்வி என் பையனுக்காக. என்ன கேள்வி? அவனுக்கு வேலைக்காக. வேலைக்கு வேலை எப்போது கிடைக்கும் அதான கேள்வி. என்ன வேலையில் இருக்காரு? ஐடில ரெக்ரூட்டரா இருக்காருங்க. சரிங்க, அது நிரந்தரமா சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு கம்பெனியில் இருப்பாங்க, நாளைக்கு ஒரு கம்பெனியில் இருப்பாங்க. இது ஒரு கேள்வியே இல்லையே. இல்ல, ஏதோ ஒரு கம்பெனியில வேலை போகக்கூடாது வருமானத்துக்கு. அதாவது ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு 50,000 வாங்குறோம், 60,000 கொடுக்குறாங்கன்னா இன்னொரு கம்பெனிக்கு நம்ம பசங்க மாறிக்கிட்டு தான் இருப்பாங்க இல்லையா? அதனால ஒரே இடத்துல நிரந்தரம் பண்ணாக்க நமக்கு கவர்மெண்ட் வேலைன்னா அதுதான் நிரந்தரமானது. இது வந்து அடிக்கடி அவங்களே மாற்றுவாங்க. அதனால அந்த மாதிரி கொஸ்டின் இல்லாமல் வேற ஏதாவது நல்ல தேவையான முக்கியமான தேவைப்படுற கொஸ்டினை கேளுங்க. அப்ப எனக்காக நான் கேட்கட்டுங்களா? நான் ஒவ்வொரு வாரமும் செக் பண்றேன். இல்ல, அதனால தான் உங்களுக்கு நீங்க அடிச்சோன்னு எடுத்தாச்சு. ரொம்ப சந்தோஷம்ங்க. சொல்லுங்க. இப்ப எனக்கு வந்து வேலை இல்லாத இருக்கேன், வருமானம் தான் இல்லாத. சரி, எனக்கு வேலை கிடைச்சு வருமானம் கிடைக்கணும். வேலை கிடைக்குமா உங்களுக்கு? உங்க பேர் சொல்லுங்க. நீதிமணி. கடகம், விருச்சிகம், மீனம், மேசம். இப்போ வீடு எதுவும் மாற்றினீங்களா? இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் ஏதாவது நடந்துச்சுங்களா?
இல்ல வீடு மாத்தலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ரைட், வீடு மாற்றிட்டு நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். 10ஆம் தேதி பால் காய்ச்சலான்னு இருக்கோம். அதே கரெக்டாக எடுத்துட்டோமா பிரசன்னத்தில்? சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் இடம் மாற்றுங்க, நல்ல இடமா இருக்கும். அந்த அந்த அங்கேருந்து நீங்கள் வேலைக்கு போவீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. இவங்களை ரொம்ப நாளாக கூப்பிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி தான் லைன் கிடைக்குது. பொதுவாக வந்து நீங்கள் நம்ம கனியர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம லைவ் அடிக்கடி பண்ணுவோம். அப்போ அந்த லைவ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம அழகாக நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகம் ஒரு சில நாள் பார்ப்போம், ஒரு சில நாள் பிரசன்னம் பார்ப்போம். இந்த பிரசன்னம் வந்து ரொம்ப எஃபெக்டிவானது, உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹலோ ஹலோ, சொல்லுங்கய்யா. ஐயா பேர் சுரேஷ் பாப்பியா? என்ன கேள்வி ஐயா? எனக்கு இந்த மாந்தி தோஷம், பிரேத தோஷம், அப்புறம் பெண் சாபம் இருக்குன்றாங்க, அதெல்லாம் கரெக்டான கேள்வி. அப்பா பேர் அம்மா பேர் சொல்லுங்க. அப்பா பேர் வந்து சபாபதி. சரி. அம்மா பேர் வந்து பேபி. ரைட்டு, அம்மா பேர் பேபி. கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், விருச்சிகம், தனுசு இருக்குங்கய்யா. இது எதை பாதிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சார்ந்ததும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கோம். அல்லது பூர்வீக சொத்து இல்லைன்னு சொல்லணும். சொத்துல எங்களுக்கு எதுவும் இல்லையா பெருசா? எங்க வீட்டுல வாடகை வீட்டுல தான் இருக்கோம். ஆனா எனக்கு நிறைய உடம்பு சரியில்லை, அதனால கேட்டா நிறைய சாபம் இருக்கு தம்பி அப்படின்றாங்க. ஆமா, பிரேத சாபம் இருக்குது. ஒரு கன்னி வந்து கிணத்துக்குள்ள விழுந்து இறந்த சாபம் வேற இருக்கு. ஆமா, ஏதாவது தெரியுமா? கிணத்துக்குள்ள நீர்ல மூழ்கி இறந்தது இல்லையா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிணறு இருந்துச்சு, பல கால கிணறு. இப்போ நான் பிறக்கிறப்போ அதை மூடிட்டாங்களாம். ரைட்டு. அது அதாவது பொதுமக்கள் மூடுறது வேற, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்க ஏதாவது கிணத்துல விழுந்து இறந்தாங்களா அப்படின்னு பார்க்கணும். இந்த ரெண்டுமே பரிகாரம் பண்ணித்தாகணும். பெண் சாபம் எதனா இருக்காயா? அந்த பெண் வழியில அத பெண் இறந்தவங்களுடைய சாபம். அதான் இந்த பெண்களால் அவமானம் அப்படின்றாங்க. ஐயா, நான் சொல்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே சொன்னாங்கல்ல, பிரேத சாந்தம் இருக்கு. ஒரு பெண் வந்து நீர்ல மூழ்கி இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையாம அதுவும் தோஷத்துல இருக்கு. ரைட்டா? இதை ரெண்டையும் சரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பாதிப்பு குறையும். தலையில் இந்த பொடுகு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை சரியாகும். என்னங்க, ஒரு இந்த தழும்பு மாதிரி வட்ட வட்டமா வரும். ரைட்டா? ஆமா. அப்ப இதெல்லாம் சரி பண்றதுக்கு இதுதான் வழி. என்ன பண்ணணும்? அந்த திலகோமம் தர்ப்பணம் பண்ணணும். யார அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டுட்டு, நீ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாண விஷயத்துக்காகவும் நீங்க இதை சேர்த்து பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உடனே கல்யாணமும் நடக்கும். ரைட்டுங்களா? அதனால என்ன பண்ணும், முன்னோர்களுக்குரிய திதி தர்ப்பணத்தை உங்க ஊர் பக்கத்திலேயே கொடுங்க. இல்ல, அது இன்னும் அவ்வளவு திருப்தி அமையல. சரியா? ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா குடும்ப சாபம்லாம் இருக்கு. ஆமா, இப்பயே உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, அதனால பாதிப்பெல்லாம் இருக்கு. அதனால உடனே தாய் தந்தையரை கூப்பிட்டுட்டு திலகோமோ தில தர்ப்பணம் அல்லது இந்த முன்னோர்களுக்கு செய்வாங்க இல்லையா, ஆமா, அதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த தோஷத்துல இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, நல்லபடியா செஞ்சுட்டு நல்ல வாழ்த்துக்கள். நல்லபடியா வாங்க, வாழ்த்துக்கள். வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கய்யா. சொந்தமா தொழில் பண்ணலாமா? உங்க பேர் சொல்லுங்கய்யா.
சரி சரி சிவராஜ்யா. சிவராஜ். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கயா? சென்னையிலேருந்து பேசுகிறேன். சென்னையில். அதாவது இப்போ நம்ம நேரலையே நீங்கள் பார்த்தீங்க, அதனால இந்த கேள்வி கேட்டீங்களா ஒழிஞ்சு உங்களுக்கு தொழில் பண்ணுற எண்ணங்கள் முதல் இருந்து இல்லை. ஏதா ஏன்னா பண விஷயத்தில் திருப்தியாக இல்லை, பணம் பிரச்சனை, தொழில் செய்கிற மைண்டு செட்டிங் கரெக்டாக இல்லை, ஏதோ ஒரு கவனத்தில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. தொழில் பாட்டில் அது பாட்டில் போயிட்டுருக்கு, நீங்கள் பாட்டில் உங்களுடைய கேட்டகரியை மாற்றி இருக்கிறீங்க. இப்போ இந்த தொழில் செஞ்சதால் கடன் அதிகமாக இருக்குது, அதனால தொழில் செய்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்களையா? இல்லை, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து பிஸ்னஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த தொழில் பண்ணதுனால வீடை கொண்டு போய் அடமானம் வச்சு அந்த வீடினுடைய தன்மைகளுக்கு பாதிப்படையுது. இல்லாட்டி அம்மாட்ட வாங்கின பணம் வந்து திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு போகும். இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தொழில் பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. விழுந்தது துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு மைனஸு. 10 குறை நெட்டுக்கு போனாக்க தொழில் பண்ண முடியாது. 10 குறைவன் எட்டுக்கு போனால் தொழில் பண்ண முடியாது. ஹலோ, வணக்கம்மா. நல்லா ஃபோனை வச்சு பேசுங்கம்மா, கிளியராக கேட்கல. நல்லா கேட்குது. பேர் சொல்லுங்க. சார், என்னுடைய பேர் கோமதி. கோமதி, சொல்லுங்கம்மா. சார், என்னங்கம்மா? எங்க வீட்டுக்காருக்காக கேட்கணும் சார். கேளுங்க. அவரோட பேர் சொல்லுங்கம்மா. சார், அவரோட பேர் கார்த்திக். கார்த்திக். சார், எங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ரைட். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என்னுடைய பேர் கோமதி. கோமதி, கார்த்திக். திருமண வாழ்க்கைகள் எப்படி இருக்கு? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? சேலம் தான். கடகம், விருச்சிகம், தனுசு. குழந்தை இருக்காங்கம்மா? சார், இப்போதான் சார் 7 மாசம் பிரெக்னண்டா இருக்கேன். கரெக்டு. வீட்டுக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருக்குமா? ஆமா ஆமா. நீ வந்து அதாவது அங்கே வாழலாமா வேணாமான்ற முடிவில் இருக்கம்மா. முயற்சி, அதாவது இப்போ குழந்தை பிறக்கட்டும், அதை எழுதி காத்துரு. சரியா? இப்போ என்னைக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இந்த குழந்தை கரு உற்பத்தி ஆன அன்னையிலேருந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. குழந்தை டெலிவரிக்கு பின்னாடி நார்மல் ஆயிரும். ஆமாம், இப்போதைக்கு எதுவுமே பேச வேண்டாம். ரைட்டுங்களா? இப்போ அவர் வந்து உனக்கும் அவருக்கு சம்பந்தமில்லாத இடத்துல இருக்கார். அவர் தலை மறைவாக இருக்கிறார். என்னங்க, இப்போ எதுவுமே பேச வேண்டாம். குழந்தை டெலிவரி ஆனவுடனே அவள் ஜாதகம் நல்லா வரும். அதுக்கு பின்னாடி நீங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் பேசுங்க. இது எதுவுமே பேச வேண்டாம் இப்போதைக்கு. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அவரே ரிப்பீட் வருவார். பயப்பட வேண்டாம். சரியா? உறுதியாக மீண்டும் நல்ல காலம் ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? ஒன்றும் பயப்பட வேண்டாம். குழந்தைய மட்டும் நல்லா டெலிவரி பண்ணுங்க. அதுக்கு பின்னாடி எல்லா சுபிச்சமும் வந்து அடையும். ஆமாம், அதில் இன்னொன்று, இப்போ அவரோட சூழ்நிலை சரியில்லைம்மா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஒரு மறைவு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் போயிருக்கு. இல்லை, இந்த இப்போ நம்ம இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் தாத்தா காலத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. தாத்தா இறப்பு வந்து சரியில்லை. ஏன்னா அதாவது உங்கள் வகையில் தாத்தா இருந்தார் இல்லையா, அவர் வந்து நெருப்பு பட்டோ அல்லது வேற ஒரு பாதிப்புலையோ இறந்துருக்காங்க. ஆமாம், அது சார்ந்த பிரச்சனை உங்கள் குடும்பத்தை ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதே மாதிரி உங்கள் அப்பாவோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா,
அவங்களுடைய சூழ்நிலையும் சரியில்லை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை ஏமாத்தின தோஷமும் இருக்கு. புரிஞ்சிருச்சா விஷயம்? இதுக்கு மேல லைவ்ல பண்ண முடியாது. கட்டாயம் நல்லா வரணும்மா. இது இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் அதை சரி பண்ணணும்மா. அப்படி பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை சுபிச்சம் அடையும். ஆமா, அமைதியா இருங்கம்மா. அதே மாதிரி அப்பா வகையில உங்க அத்தை இருக்காங்க இல்லையா, சின்ன அத்தை, அவங்களுக்கு என்ன கொடுக்கறதுக்கு அப்பா வந்து கொடுக்காம விட்டுட்டாருன்னு முத கேளுங்க. அங்க இருந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அவங்களுடைய சாபங்களும் உள்ள இருக்கு. அது நியாயப்பிரகாரம் அவங்களுக்கு சேர வேண்டிய விஷயத்த கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ்டு. ஓகே, வாழ்த்துக்கள்மா. அன்பு நண்பர்களே, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15ஆம் தேதி சென்னை வருகிறேன். ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சார், என் பேர் நவீன். டேட் ஆஃப் பர்த் சொல்லட்டுமா? வேண்டியதில்லை, கேள்வி மட்டும் கேளுங்க. நீங்க விருச்சிக ராசி தான் எனக்கு தெரியும். விருச்சிக ராசி சார். பிரச்சனை எப்படி இருக்கு? இப்போ 2.5 இயர்ஸ்ல கொஞ்சம் நல்லாவே இல்லை சார். ஜாப் அதெல்லாம் நான் கேட்கல. உங்களுக்கு என்ன கேள்வி அது மட்டும் தான் நான் கேட்டேன். ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அவ்வளவுதான விஷயம். ரைட். கவர்மெண்ட் வேலை. கடகம், விருச்சிகம், மீனம், கடகம். 100% கிடைக்காது தம்பி. ஓகே சார். நீங்க முயற்சி பண்ண வேணாம். ரைட்டா? ஆனா சர்வீஸ் பண்ற மாதிரி அதாவது உங்க வேலையினால பிற பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு ட்ராக் வேலைக்கு போகலாம். ரைட்டா? நீங்க இந்த அந்த அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் விட்டுருங்க. ரைட்டா? ஏன்னா அந்த எந்த முயற்சியுமே சக்சஸ் ஆகலை இதுவரைதி. இப்போ ஒரு பரீட்சை எழுதணும்னா ஒருத்தர் வந்து ஒரு 40 மார்க் எடுத்துட்டா கூட கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு சம்மந்தப்படாமல் மார்க் இருந்தால் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அந்த அளவுக்கு வீக்காக இருக்குது. இதனால அந்த முயற்சி விட்டுருங்க. ஆமாம், நீங்கள் வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, உடனே இப்போ கிடைக்கும். சரி சார். ஓகே, வாழ்த்துக்கள். ஹலோ. கிடைக்கிறதே லைன் ரொம்ப ரேரு. அதில் பொறுமையாக இருந்தாக்கா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு போயிடும் இல்லையா? ஹலோ. வணக்கம், யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? ஒன்றும் கிளியராக கேட்கல. நல்லா பேசுனீங்கன்னா பலன் வழங்கப்படும். தூத்துக்குடி. ஆமா சார். தூத்துக்குடியா ஊத்துக்குடியா? தூத்துக்குடி. என்ன கேள்வி, யாருக்கு? எனக்கு தான் சார். தொழில் ஒண்ணும் இல்ல. என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு கேக்குறீங்க? ஆமாயா. வேலைக்கு போகணுமா தொழில் பண்ணணுமா? தொழில் பண்ணணும். வாழ்க்கையில எப்படி இருக்கு? இல்ல, ஏதாவது ஒண்ண கேளுங்க. கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், விருச்சிகம். இப்போ ஒருத்தர் இது நம்ம சேர்ந்து தொழில் பண்ணலாம்னு யாராவது உங்களை அழைச்சாங்களா? அவர்கிட்ட மாட்டிக்கிற போறீங்க. ரைட்டா? போய் சிக்க போறீங்கன்னு அர்த்தம். பேசாம அதுக்கு வீட்டிலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு தூங்குங்க. ரைட்டா? நீங்களாம் என்ன பண்ண முடியுமோ எப்போ பண்ண முடியுமோ அப்போ பண்ணுங்க. ரைட்டா? ஆமா, அவர் கூட சேர்ந்து பண்ண வேண்டாம். ஓகே, வாழ்த்துக்கள்.
ஹலோ வணக்கங்கய்யா, யார் பேசுகிறீங்க? சொல்லுங்கள், நல்லா பேசலாமே. சவுண்டு கேட்க மாட்டேங்குது கிளியரா. ஹெட்ஃபோனை கழட்டிட்டு பேசுங்களேன். சொல்லுங்கள், இப்போ கிளியராக கேட்குது. என்ன கேள்வி? அரசாங்க வேலை கிடைக்குமா இல்லையா? ஓகே, பாலாஜியா? ரைட்டு. பரீட்சைக்கு இது பரீட்சை எழுதணும்னு சொல்லி அது ஃபெயிலியர் ஆகிருக்கா? அதாவது பரீட்சைக்கே போகாமல்? அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும்? உறுதியாக கிடைக்கும். பரீட்சைக்கு முயற்சி பண்ணுங்கள். மாதிரி அசால்ட்டாக இருக்காதீங்க. கரெக்டாக அதுக்குரிய ஃபார்மட்டோடு தயார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது உறுதி. எந்த மாற்றம் இல்லை, உடனே முயற்சி பண்ணுங்கள். ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ நம்ம மாணவர்களுக்கு ஒரு தகவல். எப்படி அவர் பரீட்சைக்கே போகாமல் இருந்தார் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சோழி எடுக்கிறோம். சோழி எடுக்கும்போது ஒரு சோழி மட்டும் அப்படி திரும்பிக்கிருச்சு. அப்போ என்னாச்சுன்னா, கேள்வி என்ன? அரசாங்க உத்தியோகம். அரசாங்க உத்தியோகத்துக்கு பரீட்சைக்கு போனால் தான் பரீட்சை வைக்கிறாங்க இப்போ இல்லையா? அப்போ சோழிகள் வந்து நமக்கு கடன்னு ஒவ்வொரு விஷயத்தை காட்டும். அப்போ அந்த சோழி திரும்பினதுனால இவன் பரீட்சைக்கு போயிட்டு பரீட்சை எழுதாம வந்திருக்கிறேன். ஹலோ ஐயா, வணக்கம். வணக்கங்க ஐயா. ஐயா, என்னோட கேள்வி வந்து வயசு 39 ஆச்சுங்க. சரிங்க. திருமணம் எப்போ என்னங்கிறதா? ஓகே தாங்க. ஏற்கனவே மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க. சரி, இப்போ திரும்ப மீண்டும் 2வது திருமணம் ஆகுமா? இப்பயும் ஒரு 8 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம், ஒன்றும் அமைய மாட்டேங்குது. உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்க. முத்துகிருஷ்ணன். முத்துகிருஷ்ணன். என்ன முதுகில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லைங்கய்யா. முதுகு சார்ந்த விஷயங்கள் எதுவும் தொந்தரவு இல்லையா? முதுகில் ஏதாவது தழும்பு ஏதாவது இருக்கா? இல்லைங்கய்யா. மச்சம் இருக்கா? இல்லைங்கய்யா. தெரியல. மச்சம் இருக்கா இல்லை தெரியலையா? ஏன்னா ஒரு தழும்பு இருக்க மாதிரியே வலி இருக்க மாதிரியே இருக்குதே. ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆனால் சரி, முத்துகிருஷ்ணன் என்ன பிரச்சனை? கடகம், விருச்சிகம், கும்பம். ஏழுக்குடிய சூரியன், செவ்வாசாரம். தம்பி, இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க மாதிரி வருதே தம்பி. இல்லை, ஏதோ ஒரு பொண்ணை வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க மாதிரியே வருது. ரைட்டு, வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணே திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, அந்த முயற்சி சக்சஸ் ஆகுது. அதே மாதிரி இதுல வந்து இந்த முக்கியமா, அதாவது அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஆமா, ஏன்னா முதுகு எலும்புல முதுகு சார்ந்த விஷயத்துல ஒரு பிரச்சனைன்னு எடுக்கிறோம். அப்ப முதுகெலும்பு யாரு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம குடும்பத்துல முதுகெலும்பா இருக்கிறது தந்தையோ தாயோ, யார் முக்கியமானவங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன தொந்தரவுகள் ஸ்டார்ட் ஆகுது. அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. திருமணம் ஆயிரும், கவலைப்பட வேண்டாம். இப்ப முயற்சி பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க பொண்ணே ஓகே ஆகும். ஓகே, வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஒருத்தர் பிஸ்னஸுக்கு கேட்டார் தூத்துக்குடியிலேருந்து. அப்போ தூத்துக்குடியிலேருந்து கேட்கிட்டவருக்கு ஒருத்தர் உங்களை பிஸ்னஸ் பண்ண கேட்டிருக்காரா, கூட சேர்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்காரான்னு எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ஆருடம் விழுந்துச்சு. மகர ஆருடம் விழுந்தா இவர் எங்கேயோ போய் யாருக்கிட்டையும் சிக்க போகிறான்னு அர்த்தம். அப்போ காலபுருஷனுக்கு அது 10ஆம் இடம். அப்போ 10 என்பது தொழில், மகரம் என்பது மாட்டிக்கிற ராசி. அப்போ என்ன ஆகணும்? தொழில் பண்ணி மாட்டிக்கிற போகிறாரு அப்படின்றத எடுத்தோம். ஹலோ சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஐயா, நான் மதுரையிலிருந்து பிரகாஷ் பேசுறேன். பிரகாஷ், ஓகே. கன்னி ராசி, தனுசு ராசியில் யாராவது இருக்காங்களா?
ஐயா நான் கன்னியா லக்னம்யா. கன்னியா லக்னம். உத்திரத்தில் இருக்க அந்த லக்ன புள்ளி? ஆமாய்யா ஆமாய்யா. ரைட்டா? சரி, இப்போ உங்க கேள்வி என்னங்க? ஐயா நாளைக்கு எனக்கு டைவர்ஸ் கேஸ் வருதுயா, அது எப்படி, அதாவது ரொம்ப பதட்டமாவே இருக்கும்யா. ரைட் ரைட். அந்த மாதிரி பிரச்சனை. உங்க பக்கம் தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தானே கேள்வி? ஆமாய்யா, முடிச்சிடணும்யா. கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், விருச்சிகம், மீனம், மேசம், 6ஆம் இடத்து விதிவி, 10 அஸ்தங்கம், 7 குடையன் 12ல், லக்னாதிபதி 3ஆம் இடத்துல. உங்க பக்கம் தீர்ப்பு நல்லா இருக்கு. ரொம்ப நன்றியா. ஆமா, ஒரு வயதை எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரியோ ஏதோ ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாய்தா நாளைக்கு அந்த உங்களுக்கு வாய்தா வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தீர்ப்பு உங்க வந்துடும், வெற்றி வந்து உங்ககிட்ட இருக்கு. சரிங்க. நாளைக்கு அந்த கேஸை எடுப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு. சரிங்க. ரொம்ப நன்றியா. ரைட்டுங்களா? ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. சரிங்க. ஏன் இந்த குழப்பம்? ஜனன ஜாதகத்திலையும் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. எப்படி கேட்டிங்கன்னா, லக்கண புள்ளி வந்து உத்தரத்தில் இருக்கா? ஆமாய்யா. இப்போ கேது உத்தரத்தில் தான் போயிட்டு இருக்காரு. சரிங்க. அப்போ நம்ம கோச்சாரம்லாம் எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்க. இப்போ அந்த அந்த கேது என்பது வழக்கு, லக்னம் என்பது ஜாதகன் வழக்கில் சிக்கியிருக்கான். சரிங்க. அப்போ நம்ம உங்களுக்கு ஜோசி ஓரளவுக்கு தெரியுதா? அடப்பாமே. சரி, ரொம்ப நல்லது, நல்லபடியாக வருவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்ன புள்ளியை விட்டுட்டு கேது எப்போ வெளியேறாருன்னு பார்க்கணும். சரிங்க. அப்போ லக்ன புள்ளியை விட்டு வெளியேறதுக்கு இந்த கேது இப்போ டிகிரியை தாண்டிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேஸ்லேருந்து நீ விடுபட்டுருவேன். சரிங்க. இப்போ லக்ன புள்ளி மேலே இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பிரச்சனை கண்டினியூ ஆகும். சரிங்க. அப்போ இன்னும் லக்ன புள்ளியை தாண்டலை கேது அப்படின்னாக்கா நம்ம வெயிட் பண்ணணும். சரிங்க. அப்போ லக்ன டிகிரி எத்தனை டிகிரியில் நிற்கிதுன்னு ஞாபகம் இருக்கா, தெரியுமா? சரி, 155 புள்ளி இப்போ 25, அதாவது 5 டிகிரியில் கேது இப்போ இருக்கார். உன் லக்னம் மட்டும் 5 டிகிரியை தாண்டி இருந்தா இந்த இது கேஸ் உடனே முடிஞ்சிடும். ஓகே, வாழ்த்துக்கள்மா. ஓகே, நன்றி. பரவாயில்ல, நம்ம பசங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு. இந்த சோழி பிரச்சனை வந்துங்க பாரம்பரியம் மிக்க பெரிய அற்புதமான கலை. இப்போ நடக்கிறது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம், நடக்கலை ஏன் நடக்கலைன்னு கண்டுபிடிக்கலாம். ஹலோ, சொல்லுங்கம்மா. என் பேரு ஸ்ரீதுர்கா வசிக்கிறாங்க. சரிம்மா, ஹலோ. சொல்லுங்க என்ன கேள்வி? எங்க அப்பா அம்மாவுக்கு மாத்தி உடம்பு சரியில்லாமயே போயிட்டு இருக்குதுங்க. அதுதான் சரி, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு. ஓகே, என்ன பண்ணலாம்? அப்பா பேரு அம்மா பேரு சொல்லுங்கம்மா. அப்பா பேரு வெங்கடேஷுங்க, அம்மா பேரு மகேஸ்வரி. கடகம், விருச்சிகம், மீனம், கடகம். இல்லை தொந்தரவு அதிகமாக இருக்கே. பிரச்சனைகள் ஓவராக இருக்கு, நுரையீரல் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கு. ஆமாம், அதுக்கு அடுத்தது 6. பரிகாரம் என்ன பண்ண?
இப்போதைக்கு நோய் குணமாகிற மாதிரி வாய்ப்பு குறைவாக இருக்குமா? சரிங்க. ஏன்னா இந்த சனி பயிற்சி ஆகட்டும். சரிங்க. அதுக்கு பின்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்கள். சரிங்க. அப்புறம் ஏதாவது வழி கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ மார்ச் 27, 28 தான் நமக்கு சனி பயிற்சி. அது முடிஞ்சதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்கள். ஓகேம்மா, ஓகே. மாணவர்களுக்காக அது எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இப்போ கடகடகன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. 6ஆம் இடம் என்பது நோயை குறிக்கக்கூடிய இடம். அது யார்? தனுசு ராசியில் குரு பகவான். தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இன்னைக்கு எங்கே இருக்கார்? ரிஷபத்தில் பாதக ஸ்தானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் 6க்குடையவனும் பாதகத்தில் உட்காந்துருக்கும் போது இப்போதைக்கு நோய் குணமாகாது. அப்போ லக்னமும் கெட்டுப்போச்சு, 6ஆம் இடமும் கெட்டுப்போச்சு, உடலும் கெட்டுப்போச்சு, நம்ம சரி பண்ணக்கூடிய இடமும் கெட்டுப்போச்சு. இதே மற்ற இதுக்கு பார்த்தீங்கன்னா பாதகம் 11ஆம் இடம் வந்து சரத்துக்கு மட்டும்தான் பாதகம். மற்றதுக்கு வந்திருந்தால் இப்போ வெற்றி கிடச்சிருக்கோம். ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். யார் பேசுகிறீங்க? நான் சிவகாசியிலேருந்து பேசுகிறேன். சிவப்பிரியா. என்ன பேருங்கம்மா? சிவப்பிரியா சார். சிவப்பிரியா, சொல்லுங்கம்மா. சார் மேரேஜுக்கு பார்க்குறாங்க, டிலே ஆகிக்கிட்டே இருக்கு சார். அதான் இப்போ பார்த்தா செட் இந்த இப்போ என்னன்னு பார்த்துருவோம். சிவப்பிரியாவோட அப்பா அம்மா பேர் சொல்லுங்க. வெள்ளைச்சாமி. அம்மா பேர்? அம்மா பேர் சரோஜா. சரோஜா. விருச்சிகம், மீனம், கடகம், துலாம். கடகம், விருச்சிகம், மீனம், கடகம், துலாத்திலிருந்து 6 விழுகுது. சிவகாசியில் தானே இருக்கீங்க நீங்கள்? அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஒரு அமாவாசை அன்னைக்கோ இல்லை சாதாரண ஒரு நல்ல நாள்லையோ என்ன பண்ணணும்னா நம்ம தேவிப்பட்டினம் போயிட்டு வாங்க. தேவிப்பட்டினத்தில் நமக்கு இந்த மாந்திக்கின்னு ஒரு பரிகாரம் பண்ணுவாங்க. ரைட்டா? அதில் போய் பண்ணிட்டு வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களை பொண்ணு பார்க்க வரும்போதே ஒரு பெரிய விபத்துலாம் நடந்திருக்குது. அது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? சொன்னதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, வரும்போதே விபத்தை சந்திச்சிருப்பாங்க, பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க. அதனால பொண்ணு பிடிச்சோ அவங்க வேணாம்னு சொல்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. ரைட்டுங்களா? ஆனால் பாதிப்பு வந்து இப்போ சரி பண்ணிடலாம். ரைட்டுங்களா? இப்போ வந்து இந்த தேவியப்பட்டினம் போய் மாந்திக்கின்னு ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. ரைட்டா? அப்பாவோட சொத்து ஒரு வீடு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கணுமே. சொத்தே இல்லை, அந்த பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. சரியா? ஏன்னு கேட்டிங்கன்னா, வீடு சார்ந்த விஷயத்தில் அவருக்கும் பிரச்சனை இருக்குது. உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு. ஆமாம், அந்த கோயில் வந்து மனித முகம் இருக்காது, அல்லது உடம்பு மட்டும் இருக்கும். அதாவது முகத்தை மட்டும் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லாட்டி முகமே மாறி பல் வந்து வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டாக சொல்லுங்க. கோயில் இருக்கு, ஆனா நீங்க சொல்ற மாதிரி இல்ல, எல்லாம் உருவத்தோட தான் ஐயா. உருவத்தோட இருக்கு. சாமி தலைக்கு மேல சர்ப்பம் இருக்கா? ஆமா ஐயா. ரைட்டு. இப்போ அங்க போய் என்ன பண்றீங்கன்னா, உங்க இந்த நெல் இருக்கு இல்லையா? ஆமா ஐயா. நெல் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. ரைட்டா? கொடுக்கணும், ஏதாவது கணக்கு இருக்கா ஐயா? இப்போ நெல் வந்து இப்போ நம்ம கிராமத்துல தானே இருக்கீங்க நீங்க. ஒரு மரக்கா கொடுங்க. சரிங்க ஐயா. ரைட்டா? கொடுத்துட்டு இது பண்ணிட்டு வாங்க. அதுக்கு அடுத்து உங்கள் வீட்டில் இருந்து தெற்கு திசையில் ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. ரைட்டா? தெரியுதா உங்களுக்கு? தெற்கு திசையில் ரொம்ப தூரத்தில், இப்போ பைக்லேருந்து அவங்க வீட்டு மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா தெரியும். தூரமாக கரி வரதராஜ பெருமாள் கோயில் அப்படின்ற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி பெருமாள் கோயில் அங்கே இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்கும், ஒரு குறைஞ்சது ஒரு 3லேருந்து 15 கிலோமீட்டருக்குள்ள. ரைட்டா? அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. ஆமாம், ரைட்டுங்களா? அந்த மாதிரி போயிட்டு வரும்போது இந்த தோசை நிவர்த்தி ஆகி உங்களுக்கு அருமையான இடத்துல இருந்து நல்லா படித்த மாப்பிள்ளை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டுங்களா? சின்ன தடைகள் தான் சரியாயிக்கிறோம். மாந்தி பரிகாரம் மட்டும் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்தோடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிரும்.
ஓகே, வாழ்த்துக்கள் தங்க. பெண் குழந்தைகள் வந்து அம்மா அப்பா சொல்ல கேட்டுட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறதே பெருசு. அதுக்காக தான் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லப்பட்டது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம சரி பண்ணணும், அதுதான் நம்மளுடைய கடமைகளில் முக்கியம் ஒன்று. இப்போ வந்து 16 பிப்ரவரி மாதம் வந்து சென்னையில் நம்ம வந்து தங்குறோம். நீங்கள் பிரசன்ன பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பார்க்கலாம். வணக்கங்கம்மா, சொல்லுங்கள், யாருக்கு என்ன கேள்வி? வீடு மாறுறது, அதான் வீடு வாங்கிட்டு போகிறதுக்காக கேட்குறீங்களா இல்லை வீடு வாடகைக்கு போகிறதுக்காக? ஓகே ஓகே, உங்கள் பேரை மட்டும் ஒரு முறை சொல்லுங்கள். ஆஷா. கடகம் மீனம், மீனம் கடகம் விருச்சிகம் மீனம் கடகம். இப்போ கன்னி ஆறிடம் விழுந்திருக்குமா? கன்னி ஆறிடத்துக்கு 4ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது நல்ல விஷயமா? அருமையான விஷயம் இல்லையா? அடுத்தது லாபாதிபதி உச்சத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காரா? கிருத்திகையிலேருந்து ரோகிணிக்கு போறாரா? ரொம்ப அற்புதமா இருக்கா? அப்ப ரெண்டுமே சிறப்பா இருக்கு. அப்ப நீங்க வீடு மாத்துறதுல லக்னத்தை குரு பாக்குறாரா? அந்த குரு வாங்கிய சாரநாதன், அதாவது 4ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடம் பாக்கியத்தில் உட்கார்ந்து அவர் வாங்கின சாரம் ரோகிணி, அவர் கூடயே 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் உட்கார்ந்து சூரியனோட சாரத்தை வாங்கியிருக்காரு. அந்த சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு, அதாவது ஆசைப்படுற ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்ப மகரத்தை வந்து குரு பாக்குறாரா? அப்ப கேள்வி கரெக்டா இருக்கா? ஆமா. ஆனா பார்க்கிங் பண்ற மாதிரி இடம் கிடைக்காது. பார்க்கிங்ல மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை வரும், அல்லது சந்து மாதிரி ஒரு சின்ன சந்து, அதாவது ஒரு கார் போகலாம் அல்லது ஏதேனும் ஒரு வாகனம் போகலாம், 2வது வாகனம் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமான பிளேஸ்மெண்ட்ல கிடைக்கும். என்னங்க, ஏன்னா இந்த லக்னத்துல கேது உட்கார்ந்துருக்காரா? கேது வந்து வீதி, குறுகலான வீதி. ஆமா, அது ஒண்ணுதான் வீக்கு. ஆனா வீடு சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க உடனே மாத்தலாம். ஓகே, வாழ்த்துக்கள். என்ன கேள்வியோ அந்த கேள்விக்குரிய அதிபதி திரிகோணங்கள்ல இருக்கும்போது உறுதியாக நடந்துடும். 10ஆம் இடத்து தொடர்பு இருக்கும்போது நடந்தே ஆகும். அதே சமயத்தில் பாதகாதிபதி தொடர்பு வந்தால் அது எவ்வளோ பேராசப்பட்டாலும் நடக்காது. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சேலத்துலேருந்து பேசுகிறோம். சரிங்க சார். எனக்கு உடம்புக்கே ஒன்றும் சரியில்லைங்க சார். ஒரு தடவை கீழே விழுந்துட்டோம். அது வந்து இல்லை, கதையெல்லாம் வேண்டாம்மா. உங்கள் கேள்வி என்ன தெளிவாக பேசிடுங்க. சரி, உடம்பு நல்லா இல்லைங்க சார். எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை. அதுக்கு காரணம் என்ன செஞ்சால் சரியாகும் இல்லையா? மன நிம்மதி இல்லைங்க சார். 2 பிள்ளைங்க, வாழ்க்கை வேற. இது அப்பாயின்மெண்ட் இல்லைம்மா. ஒரே ஒரு விஷயத்த கேள்வியை தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், நான் நல்ல பிரசன்னம் பார்க்குறேன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு குடும்பம் சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இப்போ காளியம்மாவுக்கு ஏன் உடம்புக்கு முடியாமல் போச்சு, என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு பாப்போமா? ஓகே. அம்மா, ஏதேனும் உங்க குடும்பத்துல ஒரு சண்டை நடந்து ஒரு பெண்ணை காலால் எட்டி உதைச்சிங்களா? குடும்பத்துக்குள்ளீங்களா? ஆமா. சின்ன பிள்ளைங்கள ஏதாவது பிள்ளைங்க நீங்க வந்து அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா?
என்ன உதச்சிருக்கிறாங்களான்னு கேக்குறீங்களா? நீங்க மத்த பெரிய யாரையாவது அந்த மாதிரி ஒரு பெண் அப்படி காலால் எட்டி உதச்சிங்களான்னு கேட்குறேன். சார் இப்போ நம்ம பிள்ளை என் பிள்ளைங்களை கூட சின்ன வயசுல உதச்சிருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்கள. அது வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொன்னபடி கேட்கலைன்னா உதைக்கிறது வேற. ஆமா, பிள்ளைங்களை தான் வேறைங்களும் உதைக்கலைங்க சார். அதில் பொறுமையாக கேட்டுக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் யாரோ ஒரு பெரியவங்கள அந்த மாதிரி பண்ணியிருக்கிறீங்க. அவங்க கொடுத்த சாபம் அவங்க இன்னைக்கு உயிரோட இல்லை. ரைட்டா? அதை அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணாதான் இது சாதாரணமாகும். ரைட்டுங்களா? இதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் இது உறுதியாக இருக்கா இல்லைன்னா? கொலுசு எப்போ தொலைஞ்சிச்சு? கொலுசு என்னோட இதுங்களா? என்னோட இது கொலுசு நான் கொலுசே போடுறது இல்லைங்களே. சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கொலுசு எப்போ தொலைஞ்சிச்சு? கொலுசே போடுறது இல்லைன்னாலும் அது கரெக்டு தான். ஏன்னா கொலுசு போட முடியாது, அதுதான் விஷயம். வாங்கினா தொலைஞ்சு போயிடும். ரைட்டுங்களா? அப்போ என்ன செய்யணும், இந்த பெரியவங்க வயதில் மூத்த பெரியவங்கள்ட்ட வெத்தலை பாக்கு ஒரு ப்ளவுஸ் புட்டை ஏதோ ஒன்று வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்க. ரைட்டுங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு உடல் நல்லா இருக்கும். இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தலைமுடி உதிர்றது, அதே மாதிரி இந்த இந்த தேமல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன அதாவது நிறம் மாறுது உங்கள் உடம்புல, அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. என்ன தொந்தரவு இருக்குது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நம்ம சொன்னதுலாம் ஏதாவது இருக்கா? அது இல்லைங்களே. தலையில் ஏதாவது பிரச்சனை? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. அது வருதா இல்லையான்னு பார்த்துக்குங்க. முதுகு வலினால பிரச்சனை இல்லை. இது செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் சரியாயிக்கிறோம். முதுகு வலியில் சாதாரண மேட்டர் தான், எல்லாருக்கும் வர்றது தான். இந்த உடம்புல இந்த தோல் வேற மாதிரி கலராக மாறி இருக்கா? என்னங்க? அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு. அதைத்தான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான். சரிங்களா? இதை சரி பண்ணுங்க. ஓகே, வாழ்த்துக்கள். கட் பண்ணிக்கங்க. இது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறது மேச ஆறுடம் ஓடிச்சு. ரைட்டுங்களா? மேச ஆறுடம். மேசத்தில் பரணி எடுத்துக்கங்க. அந்த சுக்கரம் வந்து 12ஆம் இடம், அதுதான் கால். அது யார் கூட சேர்ந்துருக்கு? ராகு கூட சேர்ந்துருக்கு. ரைட்டுங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த காலால் ஏதோ ஒரு பெண்ணை இவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒன்று சண்டை சச்சரவுகள் ஏதோ ஒன்று அப்படி நடந்திருக்கலாம். அப்போ என்னாச்சு, லக்னத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னா மாந்தி உட்காந்துருக்காரு. இது தலைப்பகுதி. அப்போ என்னாகும், அந்த ஸ்கின் அப்படியே மாறிடும். ஸ்கின் மாறுறதுக்கு காரணம் இந்த சம்பவம் நடந்தது தான். அப்போ இந்த லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த லக்ன புள்ளி வாகன சாரநாதன் 12ல் உட்காந்துருக்கு. இது சுக்கரன்னா வெள்ளி, 12ஆம் இடம் என்பது கால் பாதம், அதில் போடுறது கொலுசு. அதில் ராகு இருக்கிறதுனால கொலுசுலாம் போட முடியாது, அல்லது தொலைஞ்சு போயிடும். இப்படி நிறைய தகவலோட ஒவ்வொரு நாளும் நம்ம சிறப்பான நேரலை செய்ய இருக்கோம். நீங்கள் கணியர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னாவே அவங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லப்படும். அது பிரசன்னத்தில் மூலியமே சொல்கிறோம். வருகிற 16, 17, 18, 19, 20 வரை சென்னையில் இருக்கிறேன். நீங்கள் வேண்டவங்க நீங்கள் அந்த நிகழ்வு முடிஞ்சு ஈவினிங் 5 மணிக்கு மேலே அப்பாயின்மெண்ட் கூப்பிட்டு வாங்கி